எனக்கு இருந்த ஒரே ஒரு வீடை விற்றுட்டேன். ஓகே, ஏன் அப்படின்னு கேட்கலாம். இல்லை வீடு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குமே, அது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆவாங்களே அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. நான் வந்து எங்கே ஆஃபீஸ் ஆரம்பிக்க போகிறனோ அது பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு என்னோடய ஆஃபீஸ் வந்து நான் இருந்த வாடகை ஃப்ளாட்டோட மொட்டை மாடி. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாருக்கும் தெரியும், பேலன்ஸ் ஷீட் எல்லாருக்கும் தெரியும், நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருப்பீங்க. பட் ஒன் திங் தட் ஹஸ் ஸ்டுட் இன்னி வரைக்கும் என்னென்னா, யாருமே அப்போ பண்ணலை தமிழ்நாட்டில். அந்த டைமில் இருந்த எல்லா ஃபவுண்டர்ஸ்கிட்டையும் நான் பேசினேன். எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ன்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தது அப்போது. ஸோ வி கிரியேட்டட் அ பூல் ஃபார் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வி கேவ் குட் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். நம்ம ஜோஹோ பற்றி பேசுகிறோம், ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் பற்றி பேசுகிறோம், முருகப்பா குரூப் பற்றி பேசுகிறோம். இது எல்லா பிஸ்னஸுமே பார்த்தீங்கன்னா ஃபார் அ லாங்கர் பீரியட், லைக் ஜோஹோலாம் ஒரு 25-30 இயர்ஸ் ஆச்சு ஆரம்பிச்சு. இன்னி வரைக்கும் அது Bootstrap, பட் we definitely know that they are profitable. ஏன்னா ஒரு Bootstrap கம்பெனிக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லாமல் சான்ஸே கிடையாது. ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த 10 lakhs வந்து எப்படி வந்து எவ்வளோ சீக்கிரம் 20 lakhs ஆக்க முடியும், 30 lakhs ஆக்க முடியுன்ற அந்த பாத்தில் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணுன்றது வந்து என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப். எல்லா பிஸ்னஸஸ்மே அது ஒர்க் ஆகாது. சம்டைம்ஸ் இஃப் யூஆர் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கம்பெனி, அந்த சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 மாதம் தான் ஆகும்னா, இன்றைக்கி ஏஐ வச்சு நம்ம ஒரு 3 வாரத்துலேயே முடிக்கலாம். நான் ஸ்ரீதர் வெம்பு சார் மீட் பண்ணும்போது அவர் சொல்லலை, மற்றவங்க சொன்னாங்க. அவரோட டீமில் நிறைய பேர் வந்து எங்களுக்கு க்ளோஸு. அவங்க சொன்னாங்க அவர் வந்து ஊபரில் தான் போகிறார். இந்த ப்ரீ புக்டு கேப் இருக்குது பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக புக் பண்ணலாம், 4000 ரூபா 5000 ரூபா ஆகும். ஓகே, என்னப்பா 400 ரூபா ஆக போகுது, அதுக்கு எதுக்கு 4000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊபரில் தான், ஏர்போர்ட்டில் இறங்கின அப்புறம் ஊபர் புக் பண்ணி தான் போகிறோம். ஊபரோ ஓலாவோ புக் பண்ணி தான் போகிறோம். அதாவது எனக்கு தெரிஞ்சு $1.7 billion ரெவென்யூ கம்பெனி அது. ஓகே, அவர் வந்து அந்த 400 ரூபா 500 ரூபாய்க்கு முடிக்க வேண்டிய விஷயத்தை 4000 ரூபா செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அந்த மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பர்சனல் ஃபினான்ஸோடைய ப்ளூ பிரிண்ட்டை நமக்காக ஷேர் பண்ண போகிறாரு. அண்ட் ஃபவுண்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எப்படி வந்து அவங்க பிஸ்னஸோடு சேர்ந்து வெல்த்தையும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறாரு. ஸ்பேஸ் டெக் மேலே இவருக்கு நிறைய விருப்பம் இருந்திருக்கு. இப்போ ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட்டில் சிறப்பான நிபுணத்துவம் பெற்றவர். தடையற்ற இணைப்பு கொண்ட பேமெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸை உருவாக்குவதில் திறமை மிக்கவர். M2P ஃபின்டெக் கோஃபவுண்டர் திரு பிரபு ரங்கராஜன் அவர்களை உரையாற்றுவதற்காக அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் சார், தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அனதர் கார்த்திக் சார். இட் வாஸ் அ மாஸ்டர் கிளாஸ். நிஜமாக அவங்க சொன்ன மாதிரி போஸ்ட் லஞ்ச் செஷன் இட் இஸ் நாட் ஈஸி. ஐ திங்க் லைக் நான் உள்ளே வரும்போது உங்கள் செஷன் ஆரம்பிக்கும் போது தான் வந்தேன் கரெக்டாக. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபுல்லி என்கேஜ்ட், யாரையும் தூங்க உள்ள நீங்கள். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். யூஸ்வலாக நான் வந்து வேஸ்டில் தான் வருவேன். இன்றைக்கி எங்கேயோ சுற்றிட்டு அப்படியே நேர ஈவெண்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹோல் தமிழ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஐ ஹாவ் அ ஸ்பெஷல் லைக்கிங். அதனால் கார்த்திக் சார் எவ்ரி டைம் நாங்கள் மீட் பண்ணும்போது வந்து ஸ்பெசிஃபிக்காக சென்னை பற்றி, தமிழ்நாடு பற்றி, நம்ம செட் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி ஒரு சின்ன ஒரு அப்டேட் செஷன் மாதிரி நாங்கள் 2 பேரும் வந்து வில் ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் நோட்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி குட் டு சி ஸோ மெனி ஆஃப் யூ ஸ்பெண்டிங் யுவர் வீக்கெண்ட். என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், சத்யம் தேட்டர் பக்கத்துலேயே இருக்குது, போய் படம் பார்த்துருக்கலாம். ஃபார் ஆல் ஆஃப் யூ டு கம் ஹியர் அண்ட் ஸ்பெண்ட் யுவர் வீக்கெண்ட், இட் மீன்ஸ் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் வாட் யூ கால் லைக் வில்லிங்னஸ் டு லேர்ன். ரொம்ப நல்லா தெரியுது. அண்ட் த கைண்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட். ஸோ என்னை பற்றி குவிக்காக சொல்லணுன்னா, மை நேம் இஸ் பிரபு ரங்கராஜன், கோஃபவுண்டர் ஆஃப் M2P ஃபின்டெக். என்னோட மற்ற 2 கோஃபவுண்டர்ஸ் பேர் மது அண்ட் முத்து. நாங்கள் 2014 M2P ஆரம்பித்தோம். ஸோ அந்த டைமில் வந்து ஃபின்டெக் அப்படின்னு பார்க்குறச்சே, ஃபின்டெக்ன்ற வேர்டே வந்து அவ்வளோ பாப்புலர் கிடையாது. அந்த டேர்ம் வந்து கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து இட் பிகேம் பாப்புலர். பட் அப்போது இருந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னென்னா, எங்களோட தீசஸ், மேபி I'll just take a few minutes on our thesis of forming this company. எங்களோட தீசஸ் வந்து ரொம்ப சிம்பிள். எவ்ரி கம்பெனி wherever there is trade happening, okay, there is a possibility of money movement. Okay, ஸ்டோன் ஏஜில் நம்ம வந்து barter சிஸ்டமில் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து the moment we invented something called currency, then the whole money movement started happening. அதுக்கப்புறம் டிஜிட்டலைசேஷன் in the last 40-50 years we have all seen
டிஜிட்டல் பேங்க் அக்கௌண்ட்ஸ், அப்புறம் ஃபஸ்ட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட் ஸ்டார்டட் ஆஸ் அ லெட்ஜர் புக். நம்ம கணக்கு புள்ளன்னு சொல்லிட்டு எல்லா பிஸ்னஸ்லேயும் இருப்பாங்க. தென் பேங்க்ஸ் வந்து சிம்பிள் லெட்ஜர் புக்கில் வந்து அவங்களோட கிரெடிட் அண்ட் டெபிட்னு சொல்லுவோம் நம்ம, வரவு செலவு. ஸோ அதை எழுதி வச்சுட்டு இருந்தாங்க. பட் ஓவர் த லாஸ்ட் 20 years பார்த்தீங்கன்னா money has played a major role in every business health, so to say. அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாருக்கும் தெரியும், பேலன்ஸ் ஷீட் எல்லாருக்கும் தெரியும், நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருப்பீங்க. பட் ஒன் திங் தட் ஹஸ் ஸ்டுட் இன்னி வரைக்கும் என்னென்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேணாயிட்டே வருது. லாஸ்ட் ஒரு 10-15 வருஷத்தில் இந்த ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஓவரால் ஒரு பிஸ்னஸ்னு பார்க்கும்போது பிஸ்னஸோட அழகு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் அ ஸ்ட்ராங் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கர். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் படி பார்க்கும்போது ஒரு நல்ல பிஸ்னஸ்க்கு அழகு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஃப் இட் இஸ் அ ப்ராடக்ட் பிஸ்னஸ், நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். இப்போது சன்சில்க் கம்பெனி வந்து கண்டிப்பாக ஷாம்பு நல்லா இருக்கணும். பட் அதனோட ப்ரூஃப் ஆஃப் தட் புடிங் என்னென்னா, இட் ஷுட் மேக் மனி அண்ட் த கம்பெனி ஷுட் பி ஏபிள் டு கண்டெயின் இட்ஸ் காஸ்ட் அண்ட் மேக் ஷுர் இட் இஸ் ப்ராஃபிட்டபிள். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்லி தமிழ்நாட்டில் நம்ம வந்து அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி கோஷன்ட் அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் இருக்க பிஸ்னஸஸ் ஜென்ரலி, அதுவும் ஒரு சில ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டிஸ், நாடார், செட்டியார் அண்ட் ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டி, ஐம் நாட் ட்ரைங் டு create offense to any other community that is not part of that community, but இவங்களாம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா they had a very fine view of, அதாவது அப்படியே ஒரு சீப்பால் வாரின மாதிரி கரெக்டாக வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ், அவங்க எடுக்கிற ஒவ்வொரு பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரிய காங்க்ளமரேட்ஸ் அவுட் ஆஃப் சென்னை பார்த்தீங்கன்னா, சோலா குரூப் ஆர் முருகப்பா குரூப், டிவிஎஸ் குரூப், அப்புறம் வேரியஸ் அதர் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஜென்ரலாக they'll ஸ்டார்ட் வித் அ போரிங் பிஸ்னஸ். ஓகே, ரொம்ப இப்போ டிஐ சைக்கிள்ஸ் எடுத்திங்கன்னா, சைக்கிள் ரொம்ப போரிங் பிஸ்னஸ். ஓகே, எல்லோரும் அங்கே வந்து ஃபேன்சியாக, என்ன சொல்கிறது, சார் சொன்ன மாதிரி வேர்ல்டில் வந்து அப்படியே ஃபேன்சி டிசைன்ஸ் போட்டு நல்ல வேறு ப்ராடக்டாக விற்கலாம். பட் தே சோஸ் டு ஸ்டிக் வித் சைக்கிள்ஸ். பட் அந்த பிஸ்னஸ் வந்து ஒன் ஆஃப் த டாப் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸஸ், ரைட்? அந்த மைண்ட் செட் வந்து தமிழ்நாட்டில் ஜென்ரலாகவே நல்லா உண்டு. ஓகே, எல்லா பிஸ்னஸுமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ கிளாமரஸாக இருக்காது, பட் மணி மேக்கிங்கில் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன அனெக்டோட் சொல்கிறேன். இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச 105, எனக்கு யூனிகான்ற வேர்டு மேலே அவ்வளோ பெரிய உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் நீங்கள் யூனிகான்ஸ் ஜென்ரலி வந்து எல்லா ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கும் வந்து ஒரு யூனிகான் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க, விச் இஸ் ஃபைன். ஓகே, நம்ம 10,000 கோடின்னு வச்சுக்கலாம். ஒரு 5 வருஷம் முன்னாடி யூனிகான்னா 7,000 கோடி கம்பெனி, இப்போ வந்து 8,900 கோடி கம்பெனி. அது மாறிக்கிட்டே இருக்குது. பிகாஸ் $1 billion கம்பெனி இஸ் வாட் இஸ் யூனிகான். பட் அதை ஒரு யூனிகான் பில்ட் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் மோட்டோவாக இருக்கும். மொத்தமாக இந்தியாவில் ஒரு 105-106 யூனிகான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதில் எத்தனை ப்ராஃபிட்டபிள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 கம்பெனிஸ் தான் இருக்கும். பட் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 யூனிகானும் இருக்குது. ஓகே, மேபி வி வில் ஆல்சோ பி இன் தட் லிஸ்ட் வெரி சூன். பட் ஒரு 6-7 கம்பெனி தான் இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ப்ராஃபிட்டபிள். ஸோ அந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து மை பிக் அப்ளாஸ், பிகாஸ் இட் இஸ் நாட் ஈஸி டு பில்ட் அ கம்பெனி அவுட் ஆஃப் சென்னை ஆர் தமிழ்நாடு அண்ட் கீப் இட் ப்ராஃபிட்டபிள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட மைண்ட் செட் பார்க்கும்போது ஆஸ் அ ஃபவுண்டர், முதல்ல இருந்தே 2014 நாங்கள் நினச்சது வந்து, வாட் எவர் வி பில்ட், த பேசிக்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ஷுட் பி வெரி இன்டாக்ட். ஓகே, இன்டாக்ட் இன் த சென்ஸ், வாட் எவர் வி டூ, தேர் ஷுட் பி அ கிளியர் ப்ராஃபிட் மார்ஜின், வில் நாட் பேர்ன் மணி. இப்போ ஸ்டார்ட் அப்ஸில் வந்து ஜென்ரலாக பேர்னிங் மணி இஸ் அ வெரி காமன் தீம் நவ். அமேசான் மாதிரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 years they burned money, ரைட்? ஆல்மோஸ்ட் 20 years அவங்க ப்ராஃபிட்டபிளே கிடையாது. they only focus on growth because US is a capitalist market. அங்கே வந்து growth and money making is fine. பட் இந்தியாவில் அண்ட் நம்மளோட ஊரில், அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக ஒரு பிஸ்னஸ் வந்து நல்ல பிஸ்னஸாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான். இன்றைக்கி நம்ம ஜோஹோ பற்றி பேசுகிறோம், ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் பற்றி பேசுகிறோம், முருகப்பா குரூப் பற்றி பேசுகிறோம். இது எல்லா பிஸ்னஸுமே பார்த்தீங்கன்னா ஃபார் அ லாங்கர் பீரியட், லைக் ஜோஹோலாம் ஒரு 25-30 years ஆச்சு ஆரம்பிச்சு. இன்னி வரைக்கும் அது பூட்ஸ்ட்ராப். பட் வி டெஃபினெட்லி நோ தட் தேர் ப்ராஃபிட்டபிள். ஏன்னா ஒரு பூட்ஸ்ட்ராப் கம்பெனிக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லாமல் சான்ஸே கிடையாது.
because they will not have a runway at all because they don't raise funds from outside, right? So அந்த கான்செப்ட் வைஸ் நம்ம இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம வந்து we should actually share with each other and make sure like we take all of those inputs as our fulcrum of building a business. Okay, so I will just share a few of my learnings. Definitely நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. இந்த டாப்பிக்ல எங்கேயோ பார்த்தேன் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ்னு சொல்லி நாங்களாம் we are not even close to calling ourselves success, but yeah, we have done something well because we have been there in the business for the last 11 years. And இது இப்போதைக்கு எனக்கு என்ன சொல்கிறது, இன்னும் மினிமம் ஒரு 20-25 இயர்ஸ் அவுட்லுக் இருக்குது இந்த பிஸ்னஸ் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, which means we also have a very long view of building M2P. So back to my story. 2014 ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா all three of us very middle class, proper middle class family, நல்ல ஜாப்ஸ். நான் வெரேசானில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட கோஃபவுண்டர்ஸ் வந்து வீசாலேயும் பேபால்லையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் பேமெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சோம். பேமெண்ட்ஸில் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட்னு ஒரு லூப் ஹோல் இருந்தது. லூப் ஹோல் இல்லை, மேபி ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருந்தது. அந்த ஒயிட் ஸ்பேஸில் யாருமே ஆப்ரேட் பண்ணல பிகாஸ் இட் இஸ் அ வெரி டஃப் ஜாப். அதாவது ஒரு பேங்க் கூட, இப்போ நான் சிம்பிளாக எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பேங்க் கூட வந்து நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. லெட்ஸ் சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது நம்ம ஊர் பிராண்ட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்களேன், நேச்சுரல் சலூன் எடுத்துக்கோங்க. நேச்சுரல் சலூன் வந்து ஒரு ஐசிஐசிஐ பேங்க் கூட ஜாயின் பண்ணி ஒரு நேச்சுரல்ஸ் பிராண்டட் கிரெடிட் கார்டு ஒன்று லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை லான்ச் பண்ணுறதுக்கு 2014 மினிமம் 2-3 வருஷம் ஆகும். அதுதான் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட். அந்த ப்ரோக்ராமை எடுத்து பேங்க் கூட பேசி கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்து இது பார்த்து அது பார்த்து எல்லாத்தையும் முடிச்சு அதை பை த டைம் த கார்டு இஸ் டெலிவர்ட் டு த கார்டு ஹோல்டர் ஆக்சுவல் யூசர், இட் இஸ் எனிவே பிட்வீன் 2 to 3 years. அந்த டைமிங் அந்த ப்ராசஸை வந்து கேன் வி சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். தட்ஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட். அது இட்ஸ் வெரி ஆப்ரேஷன்ஸ் இன்டென்சிவ். ரொம்ப நிறைய பேங்கர்ஸ் கூட போய் உட்காந்து அவங்களோட யூஷுவல் பியூரோக்ரஸிஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தென் வில் ஹேவ் டு கெட் இட் டன். ஸோ அந்த டைமில் த வியூ தட் வி ஹேட் வாஸ், இதுக்கு காசு தேவையில்லை. நாங்கள் வி சோஸ் டு பி பூட்ஸ்ட்ராப்ட் அட் தட் டைம். நாங்கள் என்ன பண்ணோன்னா, நான் ஸ்பெசிஃபிக்லி பர்சனலி நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு இருந்த ஒரே ஒரு வீடை விற்றுட்டேன். ஓகே, ஏன் அப்படின்னு கேட்கலாம். இல்லை வீடு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குமே, அது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆவாங்களே அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. நான் வந்து எங்கே ஆஃபீஸ் ஆரம்பிக்க போகிறனோ அது பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு என்னோடய ஆஃபீஸ் வந்து நான் இருந்த வாடகை ஃப்ளாட்டோட மொட்டை மாடி. ஓகே, அங்கே தான் உட்காந்து கோட் அடித்தோம். தேவையில்லாததுக்கெலாம் நாங்கள் செலவே பண்ணலை. லைக் ஃபர்னிச்சர் வாங்கலை. மொட்டை மாடியில் 2 திண்ணை இருக்கும். அந்த திண்ணைக்கு மேலே லேப்டாப் வச்சுப்போம், தரையில் உட்காந்துப்போம். இப்படி தான் கோட் அடிச்சுட்டு இருந்தோம் ஒரு 3-4 மாதத்துக்கு. மழை இருக்கிற அன்றைக்கி என் ஃப்ளாட்லேயே ஒரு ரூமில் ஒரு சின்ன டேபிள் போட்டு செட் பண்ணியிருந்தோம். திஸ் வாஸ் ஆர் இனிஷியல் 5-6 months. அதாவது நான் ஆல்மோஸ்ட் ஜூலை 2014 டில் Jan 2015 வந்து அதுதான். தென் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக போயிட்டு சும்மா ஒரு $100,000 $200,000 சீட் ஃபண்டிங் மாதிரி ரேஸ் பண்ணிட்டு தே வெண்ட் இன் டு அ ஸ்வாங்கி நியூ ஆஃபீஸ் டு அக்வயர் டேலண்ட். எங்களோட ஸ்ட்ராங் பிலீஃப் வந்து டேலண்ட் அக்விசிஷனுக்கு ஆஃபீஸ் வந்து அழகாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜோஹோவும் ஒரு 2 BHK ஃப்ளாட்டில் தான் ஆரம்பித்தாங்க. நாங்களும் ஒரு 2 BHK ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் போர்ஷன் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் தான் ஆரம்பித்தோம். எங்கள் அந்த வீடை பார்த்தா ஒரு எம்ப்ளாயி வந்து இது ஒரு கம்பெனியானே நம்ப மாட்டான். ஓகே, அந்த மாதிரி தான் ஆரம்பித்தோம். அப்போ வந்து we took some first principles, என்ன சொல்கிறது, thumb rules. ஓகே, என்னென்னா whatever happens, salary should be credited to every employee's account by end of the month. 30th லாஸ்ட் ஒர்க்கிங் டே எதுவோ அன்றைக்கி சேலரி ப்ராசஸ் ஆகிடும். என்ன நடந்தாலும் நம்மளோட பார்ட்னர்ஸ் ஆர் வெண்டர்ஸ் யார் இருக்காங்களோ, லைக் ஃபுட் வெண்டர் ஆர் ஆஃபீஸ்க்கு ரெண்ட்டு அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம் எல்லாமே அதே நாள் எல்லாருக்கும் அந்த டியூஸை கிளியர் பண்ணிடணும். எவ்ரி மந்த் அதுக்குன்னு பார்க்கணும். ஒரு 3 மாதத்துக்குண்டான காசு வந்து நம்ம இன்சூரன்ஸாக வச்சுக்கணும். இதுதான் எங்களோட தம்ப் ரூல். ஓகேங்களா, நாங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணல, அவ்வளோலாம் எங்களுக்கு தெரியாது. இன்னி வரைக்கும் அதை தாண்டி நாங்கள் எங்கேயும் போகவும் இல்லை. தேவையில்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸே பண்ணிக்கல. சிம்பிளாக இவ்வளோதான் எங்களோட இது. அப்போது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இட் வாஸ் லார்ஜ்லி ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட், விச் மீன்ஸ் நாங்கள் போய் பேங்கர்ஸ் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள புரிய வச்சு தேவையான டாக்குமெண்ட் எழுதி அந்த டாக்குமெண்ட் எடுத்து அவங்க வேரியஸ் ஒரு பேங்க்கில் ஒரு 15 அப்ரூவல் இருக்கும் ஒவ்வொரு சிம்பிள் ப்ராசஸ்க்கும். ஒரு சிம்பிளாக ஒரு வெண்டர் ஆன்போர்ட் பண்ணணும்னா ஒரு 20 டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த 20 டிபார்ட்மெண்ட்லேயும் அப்ரூவல் வாங்கணும். அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராசஸ் இருந்தது. திஸ் வாஸ் ஒன்லி டைம் இன்டென்சிவ். ஸோ நாங்கள் என்ன சூஸ் பண்ணோன்னா, தேவையில்லாமல் போய் வெளியே ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்களோட கொடுக்குற ஃபண்டை வச்சு ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்கு ரெண்ட் கொடுத்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக
லெட்ஸ் ஜஸ்ட் சிம்பிளி டூ த ஒர்க் ஆர் செல்ஸ். நம்ம ஹெவி லிஃப்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இயர் ஃபுல்லாக நாங்கள் மொத்தமாக ஒரு 6-7 பேர் இருந்தோம், அவ்வளோதான். அதில் 3 பேர் ஃபவுண்டர்ஸ். ஓகே, அந்த the money that we saved, we started putting into paying salaries for the tech people. ஏன்னா we have to build technology. அதுக்கு டெஃபினட்டாக சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் எல்லாருமே அப்போவே இந்தியாவில் 2013-14 டைம்லேயே வந்து we were well paid. பெங்களூர் அளவுக்கு சேலரி பே பண்ணல சென்னையில். அதனால் we chose சென்னை as a starting point. எல்லாரும் சொன்னாங்க, அப்போ இருந்த அட்வைஸ் என்னென்னா, சிம்பிளாக போ, பெங்களூர் போ, இந்திரா நகர் போ, இல்லை கோரமங்கலா போ, நீ அப்படி ஒரு சும்மா அப்படி ரேண்டமாக ஸ்வீப் பண்ணனா அதில் ஒரு 5 பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பான், ரொம்ப ஈஸி ஹையர் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. we said no. ஏன்னா அந்த மாதிரி ஹையர் பண்ணுறவங்க வந்து அதே மாதிரி ஈஸியாக போயிடுவாங்க. எங்களோட கம்பெனியில் இன்னைக்கு we are almost 1700 people. அந்த இனிஷியல் 10 பேரில் எல்லாருமே இருக்காங்க. இந்த என்ன சொல்கிறது, இந்த ரிட்டென்ஷன் வந்து வேறு எந்த சிட்டிலையும் எனக்கு தெரிஞ்சு நடக்காது. தமிழ்நாட்டில் எல்லா சிட்டிஸ்லையும் நடக்கும். கோயம்புத்தூரில் இருக்கிற பசங்க, திருச்சி, மதுரை, ஈரோடு, தேனி, நாகர்கோயில், இவங்க எல்லாருமே இன்னும் இருக்காங்க. ஆர் சம் ஆஃப் தெம் who quit actually did not quit M2P to find another job. They started their own company. ஓகே, ஸோ அதனால் வி சோஸ் எது ஈஸியான, அதாவது எது டஃப்பான ஜாபை நம்ம எடுத்துப்போம், எதுக்கெலாம் காசு தேவையோ அதுக்கு வந்து மேக்ஸிமம் அலோகேட் பண்ணுவோம். அண்ட் தென் தேவையில்லாமல் போய் ஃபண்ட்ரைஸ் பண்ண வேண்டாம். இது 3ம் நாங்கள் அப்ளை பண்ணோம். தென் ஒரு 1 இயர் போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த 3 மாதம் நான் சொன்ன பாருங்கள், 3 மாதம் இன்சூரன்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த இன்சூரன்ஸ்க்கு வந்து எங்ககிட்ட ரியலாக காசு இல்லை. ஏன்னா நான் வந்து வீடு கொடுத்துட்டு பிஎஃப்ல இஎஸ்ஐயில் எவ்வளோ காசு இருக்குன்னு கூட நான் பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து அது தெரிஞ்சேன்னா, இப்போ டிஜிட்டலாக இருக்குது, எஸ்எம்எஸில் வந்துடுது. அப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், ஒரு இமெயில் அனுப்பினீங்கன்னா தான் தெரியும். 2014-15 வரைக்கும் யூனிஃபை பண்ணல இபிஎஃப்ஓ. அப்போ அவங்கக்கிட்ட வந்து சிம்பிளாக எனக்கு ஒரு சும்மா ஒரு மனக்கணக்கு தான், ஒரு 10 லட்ச ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் 10-12 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு மினிமம் ஒரு 10 lakhs இருக்கும். வேர்ஸ்ட் கேஸ் கம்பெனி ஒன்றும் உருப்பில்லை, நம்மளுக்கும் வேலை கிடைக்கல, இன்னொரு 6 மாதம் தேவை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை அப்போது கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஃப் காசை எடுக்கல. வீட்டில் ஸோ ஃபேமிலி தான் இன்னுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் அவங்களோட மைண்ட் செட் வந்து நம்மளோட மைண்ட் செட் மாதிரி இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து என்னடா வேலையை விட்டுட்டான், என்ன ஆக போகுது, ஒரு அன்சர்டன்ட்டி வந்து வந்துருச்சு. எனக்கு அப்போ ஒரு பொன் குழந்தை, உங்களுக்கே தெரியும், டெஃபினட்டாக உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாரும் வந்து ஒரே அட்வைஸு, பொன் குழந்தை பிறந்த அன்னிலேருந்து அவள் கல்யாணத்துக்கு சேவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு பைக் வாங்குறோம், இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா, எதுக்கு இவ்வளோ கார் வாங்கியிருக்க, பொன் குழந்தைய வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட் அது. ஓகே, அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு தேவையானது நீங்கள் பண்ணிக்கலாம். பட் லைஃப் ஸ்டைல் இஸ் யுவர் சாய்ஸ். நான் என்ன அப்ளை பண்ணேன்னா, என் ஒய்ஃபு நான் ஐம் அ டீ டோட்டலர், ஐ டோன்ட் ஹேவ் ஹேபிட்ஸ், ஐ டோன்ட் ஹேவ் எனி ரீசன் டு ஸ்பெண்ட் மணி அன்னெசரிலி. ஸோ நானும் என் ஒய்ஃபை உட்காந்து பேசணும். அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரிமா வீட்டு வாடகை 20,000 ரூபா எல்லாம் சேர்த்து, அது தவிர வந்து ஒரு 30,000 ரூபாவில் தான் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணோம். ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபாக்குள்ளே நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் செட் பண்ணிக்கணும், மேக்ஸிமம் மந்த்லி ஸ்பெண்ட். ஏன்னா ஐ வாஸ் அட் சேலரி ஆஃப் 3 lakhs ப்ளஸ். அப்போது அந்த 3 lakhs மாதம் தானாக வந்துட்டு இருந்த சேலரி வந்து வரப்போகிறதில்ல. ஒரு 6 மாதத்துக்கு நான் வந்து ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது வேலையை விட்டு ஃபுல் டைம் M2P ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஐ ஸ்டார்டட் ரேஷனிங் பண்ணி அனாவசியத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஐ கம்ப்ளீட்லி கட் டவுன் ஆன் மை எக்ஸ்பென்சஸ். இந்த ஃபாரின் ட்ரிப் போகிறது எல்லாத்தையும் வந்து நான் என்ன நினச்சேன்னா, ஓகே ஒரு 2-3 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோன்னா எங்கேனா காசு வரும், நம்ம ப்ராடக்ட் ஒர்க் ஆச்சுன்னா அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஒய்ஃப்டையும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இட் இஸ் கோயிங் டு பி அ டஃப் டைம், ஒரு வருஷம் பல்ல கடிச்சிக்கோ, வீடை விற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இட் வாஸ் அ வெரி டீப் கொஸ்டின். ஏன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. என்னோட ஒரே ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங் தான், என்கிட்ட சேவிங்ஸ் இருக்கோ இல்லையோ, நான் எப்படியானா உழைச்சி அந்த 50,000 ரூபா சம்பாரிச்சிடலாம். பட் மாதம் நான் ஒரு 30,000 ரூபா இஎம்ஐ கட்டணுன்ற மாதிரி தான் முடியாது. அந்த 2 மாதம் இஎம்ஐ கட்டினா என் சிபில் ஸ்கோர் போயிடும், அது வந்து என் கம்பெனி அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும், அதாவது லூப்ஸ் இருக்கும், சுற்றி வந்து நம்மளை இம்பாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ செட் ஐ டோன்ட் வாண்ட் டு பே ஈவன் அ பெனி ஆஃப் இஎம்ஐ வெதர் ஐ ஹேவ் சேவிங்ஸ் ஆர் நாட். ஐ டோன்ட் வாண்ட் எனி டெட். ஸோ அந்த டிசிஷன் எடுத்துகிட்டு வீடை கொடுக்கும்போது நான் சொன்னேன், 5 வருஷம் டைம் கொடு, நான் இதோட கண்டிப்பாக 10 times பெட்டர் வீடு வாங்கி தரேன், இது வேணாம் இப்போது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ சோல்ட் ஆஃப். இது அம்பத்தூரில். அது ஒரு புத்திசாலித்தனமாக, சார் சொன்ன மாதிரி புத்திசாலித்தனமாக அம்பத்தூர் இப்படி போகும் அப்படி போகும்னு நினச்சேன். ஏன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி வாங்கியிருக்கலாம், ஓய்மார் பக்கம் வாங்கியிருக்கலாம். அப்போ நான் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன். சரி, நான் அம்பத்தூர் பக்கம் தான் அடுத்து க்ரோ ஆக சான்ஸ் இருக்குது, மெட்ராஸில் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக க்ரோ ஆகிடுச்சு, இந்த பக்கம் தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமாக பண்ணது. அது அவ்வளோலாம் ஒன்றும் க்ரோ ஆகலை. பரவாயில்ல, அட்லீஸ்ட் இஎம்ஐ பர்டன் தான் கம்மியாகும்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அந்த நான் இனிஷியலாக டவுன் பேமெண்ட்டாக பண்ணியிருந்த ஒரு 10 lakhs என்னமோ ப்ளஸ் என்னோடய சேவிங்ஸு அதெல்லாம் போட்டுட்டு வாட் ஐ டிட் வாஸ்,
மொத்த சேவிங்ஸ் லைஃப் சேவிங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் கம்பெனியில் போடலை. கம்பெனிக்கு 6 மாதம் இல்லை 1 வருஷம் ரன் பண்ணுறதுக்கு என்ன தேவை, அதுக்கு என்ன பண்ணணும், அதில் எவ்வளோ எஃபர்ட் வந்து உங்கள் டைம் வச்சு நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். இப்போது நான் போய் அந்த பேங்க்கில் உட்காந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாத்துக்கும் நம்ம ஆக்சுவலாக ஒரு பேங்க்கில் இருக்கிற எம்ப்ளாயியே ஹையர் பண்ணி அவருக்கு சேலரி பே பண்ணி அவரையும் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி, பட் அதுக்கு வந்து ஐ வுட் ஹவ் ஸ்பெண்ட் லைக் ஈஸிலி ஒரு 10 lakhs ஃபார் ஹிஸ் சிடிசி ஆர் 20 lakhs ஃபார் ஹிஸ் சிடிசி. அதை நம்ம வந்து அதையும் நம்ம வந்து கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சிக்கணும். when you are investing your time, if I was at a 50 lakh CTC, you are putting in, if you spend 1 year in your company without salary, which means you have actually invested 50 lakhs in the company. ஸோ அதுதான் நம்ம மைண்ட் செட்டாக வச்சுக்கணும். ஸோ நாங்கள் 3 பேர் டிசைட் பண்ணுறோம், அதை பண்ணோம். அண்ட் வீடு கொடுத்துட்டேன். அந்த இதில் வந்து இந்த நான் சொன்ன அந்த 50,000 60,000 லைஃப் ஸ்டைல் பட்ஜெட்டில் 1 year சேலரி இல்லைனா என்ன ஆகுமோ அதை நம்ம ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் அமௌண்ட் ஒரு 15 lakhs கிட்ட வந்து சேவிங்ஸாக வச்சுட்டு தென் வி ஸ்டார்டட். மீதி இருக்கிற எல்லா காசும் M2Pயில் போட்டு ஆரம்பிச்சாச்சு. இது இப்படியே போச்சு. பட் காட் ஹஸ் பீன் கைண்ட். எங்களுக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து கரெக்டான டைமில் கரெக்டான இன்டர்வென்ஷன் எங்கேருந்து வரும். சார் சொன்ன மாதிரி அதில் ஒரு லக்கும் ஒரு ஃபேக்டராக இருந்திருக்கலாம். கரெக்டாக ஒரு வித்தின் ஒரு 6-7 months ஆஃப் ஆக்சுவலி ஆர் சாஃப்ட்வேர் கெட்டிங் டு அ சர்டன் லெவல், வி ஹேட் ஆர் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். அந்த கஸ்டமர் பே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ காஸ்ட் கவர் ஆயிடுச்சு. அடுத்த மைண்ட் செட் வந்து இமீடியட்டாக எப்படி வந்து கம்பெனி கேன் ரன் பை இட் செல்ஃப், நம்ம திரும்ப காசு போட தேவையில்லை அப்படின்றது அடுத்த டிசிஷன். ஸோ அடுத்த ஒரு 6 மாதத்தை வி டைட்டன்ட் ஆல் த ஸ்க்ரூஸ். தேவையில்லாமல் எம்ப்ளாயெலாம் ஹையர் பண்ணல. அதே 8-10 பேர் டீம் வச்சு தான் ஓட்டணும். டில் 2016 எனக்கு தெரிஞ்ச ஒரு Jan-Feb வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீம் சைஸ் அதே 10 பேர் தான். எல்லோரும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவோம். அந்த இனிஷியல் எம்ப்ளாயீஸ்க்கு வி கேவ் அ லாட் ஆஃப் ஈக்விட்டி. அவங்களுக்கு வந்து நம்மளால் சும்மா சம்பளம் இது பண்ண முடியாது. பட் ஹேட் ஐ ஹையர்ட் another person, அவனுக்கு என்ன பே பண்ணியிருப்பனோ அதில் அட்லீஸ்ட் ஒரு 20-30% இந்த பர்சனுக்கு பே பண்ணிட்டு அதை அந்த ஓப்பனாக அவங்கக்கிட்ட போயிட்டு இப்போப்பா நான் எக்ஸ்ட்ரா ஆளை ஹையர் பண்ணுவேன், உனக்கு தேவைன்னா ஹெல்ப்பாக எடுத்துக்கோ, அதுக்கு கன்சல்டன்ட் மாதிரி ஃபீ கொடுத்துடலாம், பட் இந்த வேலையை நீ எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோ, ஐ டேக் கேர் ஆஃப் யூ ஃபினான்ஷியலி as well as ஈக்விட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அப்போ பண்ணலை. தமிழ்நாட்டில் அந்த டைமில் இருந்த எல்லா ஃபவுண்டர்ஸ்கிட்டையும் நான் பேசினேன். எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ன்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தது அப்போது. ஸோ வி கிரியேட்டட் அ பூல் ஃபார் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வி கேவ் குட் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு வித்தின் 1 year கம்பெனி ஸ்டார்டட் ரன்னிங் பை இட் செல்ஃப். பேசிக்லி நாங்கள் எவ்ரி மந்த் அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நாங்கள் சும்மா போய் நாங்கள் எங்கேருந்தாவது எங்களோட பிஎஃப் காசு எடுக்கணும், அதை எடுக்கணும், இது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த ரெவென்யூ வாஸ் ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் த காஸ்ட். என்னென்னா ஒரு 2 to 3 months ஒர்க்கிங் கேபிட்டல் கேப் இருக்கும். அதுக்கு நீங்கள் பேங்க்ஸில் டெட் எடுக்கலாம், அதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி. அப்போ இல்லை, பட் இப்போ நல்லாவே இருக்குது. ஸோ என்னோட சின்சியர் சஜஷன் என்னென்னா, அந்த டிமார்கேஷன் பிட்வீன் வாட் யூ கேன் டூ டு சேவ் சம் மணி ஃபார் த கம்பெனி அண்ட் unnecessarily go and dip into your savings bucket உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். வேறு யாரும் உங்களுக்கு வந்து டிசைடே பண்ண முடியாது. நானும் வந்து அட்வைஸ் பண்ண முடியாது, வேறு யாரும் அட்வைஸ் பண்ண முடியாது. நீங்கள் தான் அதை பண்ணணும். அது பண்ணவங்க எல்லாமே இன்றைக்கி சூப்பர் பிஸ்னஸாக இருக்காங்க. தெர் ஆர் so many examples that I can say. எனக்கு தெரிஞ்ச Karthik கூட வந்து I don't think he raised any funding outside unnecessarily. அவருக்கு வந்து நல்ல இன்வெஸ்டர்ஸ் தேவை அப்படின்றதுக்காக ஒரு ரொம்ப சின்ன ரவுண்ட் தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், Magic 20. But otherwise, that company runs by itself. There are several other companies that run by itself, right? Even if there is no fund infused freshly, it can run by itself. So that is a very important learning for us. நாங்கள் அதுக்கப்புறம் 6 வருஷம் 2020 தான் ஃபண்ட்ரைஸ் பண்ணோம். அதுக்கு ஃபண்ட்ரைஸ் பண்ணதுக்கு ரீசனே வந்து டு எக்ஸ்பேண்ட் குளோபலி. ஏன்னா இந்த லாஜிக் வந்து இந்தியாவில் ஒர்க் ஆகும், மற்ற இடத்துலலாம் ஒர்க் ஆகாது. யூஎஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்சூரன்ஸே வந்து $1000 மாதத்துக்கு நடக்கவே நடக்காது. ஸோ எங்கே பண்ணுறீங்கன்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் சூஸ் அ பிளேஸ் வேர் யூ ஆர் ஏபிள் டு அட்ராக்ட் டேலண்ட். அண்ட் டேலண்ட் அட்ராக்ஷனுக்கு வந்து சேலரி ஹையாக கொடுக்குறது மட்டும்தான் கிடையாது. உங்கள் ஸ்டோரி நல்லா இருக்கணும், என்ன பில்ட் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு கம்பெனியில் எவ்வளோ ஸ்டேக் இருக்குது, அண்ட் எவ்வளோ அந்த வாட் கேன் இட் பிகம் அப்படின்ற அந்த ஒரு 5-year பிக்சர் ஒரு 10-year பிக்சர் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். தெளிவாக இருந்தால் தென் ஆட்டோமேட்டிக்லி அட்லீஸ்ட் அவுட் ஆஃப் 10 people அட்லீஸ்ட் 1 or 2 will actually take notice and join you. So this is on போதும். என் கதை வந்து என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் என் மைண்ட் செட்டில் வந்து 3 மேஜர் ஆஸ்பெக்ட்ஸ். 1, ஹாவ் அ வேல்யூ ஃபார் யுவர் டைம். ஏன்னா இந்தியாவில் ஜென்ரலாகவே டைமுக்கு வேல்யூ கிடையாது.
நம்ம டைமை வேல்யூ பண்ணாததுனால மற்றவங்க டைமை வேல்யூ பண்ண மாட்டோம். இது நமக்கும் நடக்கும். நம்ம வந்து 2 நிமிஷம் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆவரேஜாக 10-12 நிமிஷம் ஆகும். நோபடி வேல்யூஸ் டைம், எல்சஸ் டைம் ஆல்சோ. அண்ட் தென் மெயின் அந்த நான் சொன்ன 3 ஆஸ்பெக்டில் நோ டெட்ன்றது வந்து ஈவன் ஃபார் கம்பெனி என்ன ஆகும்னா, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், கம்பெனிக்கு டெட்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட பர்சனல் அசட்ஸை அட்டாச் பண்ணுவாங்க. அது ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் பிக் ரெட் ஃப்ளாக். ஏன்னா எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு அஃப்கோர்ஸ் சொந்த வீடு இருந்தது, பட் வி நெவர் டச்ட் எனி ஆஃப் தோஸ் அசெட்ஸ் டு கெட் அ குவிக் டெட் ஃபண்டிங் ஃபார் த கம்பெனி. எதனால அப்படின்னா, இட்ஸ் நாட் லைக் இட் இஸ் அ பிக் என்ன சொல்கிறது நெகட்டிவ் திங். த ஒன்லி திங் இஸ் கம்பெனி அதில் சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, இல்லை நம்ம ப்ராடக்ட் வந்து திடீர்னு இரலவெண்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்ததுனால நிறைய சிஆர்எம் ப்ராடக்ட்ஸ் ஆர் நிறைய சாஃப்ட்வேர்லேயே இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இரலவெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ நம்ம பர்சனல் அசட்ஸையும் சேர்த்து அட்டாச் பண்ணியிருந்தோன்ற மாதிரி தான் நமக்கு வி டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன் டு பிவோட் அண்ட் ஆக்சுவலி கோ ஃபர்தர், ரைட்? சரி, ஒன்றுமே இல்லை, கம்பெனி ஃபுல்லாக வைண்ட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்ப வில் கோ பேக் அண்ட் டூ சம்திங் எல்ஸ்ன்னு பண்ணது கூட ஆப்ஷன் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த பர்சனல் அசட்ஸ் அட்டாச் பண்ணுறது வந்து ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள் டுடே ஸ்ட்ரகிளிங் டு கெட் அவுட் ஆஃப் தட் மெஸ். அது என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல டெட்டுக்காக இன்னொரு இடத்துல டெட் வாங்குவாங்க, அந்த டெட்டுக்கு வந்து கொலாட்ரலாக வந்து வீடு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு விஷியஸ் சைக்கிளாகவே அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ கம்பெனி பில்டிங் இஸ் ஆல்வேஸ் ஷுட் பி அ வர்ச்சுவஸ் சைக்கிள். இந்த சென்ஸ், ஒன்று கொடுக்குறோம், ஒரு லெட்ஸே ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த 10 lakhs வந்து எப்படி வந்து எவ்வளோ சீக்கிரம் 20 lakhs ஆக்க முடியும், 30 lakhs ஆக்க முடியுன்ற அந்த பாத்தில் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணுன்றது வந்து என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப். எல்லா பிஸ்னஸஸ்லையும் அது ஒர்க் ஆகாது. சம்டைம்ஸ் இஃப் யூஆர் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கம்பெனி, அந்த சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 மாதம் தான் ஆகும்னா, இன்றைக்கி வச்சு நம்ம ஒரு 3 வாரத்துலேயே முடிக்கலாம். பட் ஃபிசிக்காலிட்டி இன்வால்வ் பிஸ்னஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் இருக்குது, நம்மளோட இட்லி பிராண்ட், அது பேர் மாறன்ட்டா, ஐடி தோசா, அப்புறம் நிறைய பிராண்ட்ஸ் வந்து வேகூல் ஃபுட்ஸு, நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிஸ்னஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் கிடையாது. அதில் நிஜமாகவே நம்ம R&D பண்ணணும், நிஜமாகவே நம்ம போயிட்டு வந்து அந்த மெட்டீரியல் வந்து கொண்டு போய் எவ்ரி சூப்பர் மார்க்கெட்டில் போய் டெலிவரி பண்ணணும். அந்த மாதிரி நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்குது, விச் இஸ் கேபிட்டல் இன்டென்சிவ். அந்த மாதிரி பிஸ்னஸஸ்க்கு பிரச்சனை கிடையாது. அதாவது இந்த லாஜிக் அப்ளை ஆகாது, தட் ஃப்ரம் த வேர்ட் கோ இட் ஹேஸ் டு பி ப்ராஃபிட்டபிள், அப்படி முடியாது, ரைட்? அதுக்கு என்ன பண்ணலான்னா, வி ஷுட் ஹேவ் த ஷார்ட்டஸ்ட் பாத் டு கோ டு மார்க்கெட் தான் நம்ம பார்க்கணும். ஷார்ட்டஸ்ட் பாத் அண்ட் த ஏர்லியஸ்ட் பாத், விச் மீன்ஸ் சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் எனக்கு 5 ப்ராடக்ட் எடுத்து தான் நான் வந்து மார்க்கெட் போவேன் அப்படின்னு பண்ணதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ரெடி ஆனதுமே மார்க்கெட் போகலாம். பிகாஸ் ஃபார் அ பிஸ்னஸ் ஆஸ் பர் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ், மார்க்கெட் இஸ் த ஒன்லி ட்ரூத். மார்க்கெட்டில் பிடிச்சிருந்ததுன்னா தட் பிஸ்னஸ் இஸ் லைக் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ். மார்க்கெட்டில் பிடிக்கலன்னா என்ன தான் மார்க்கெட் பண்ணாலும் அது விற்க போகிறதில்ல, ரைட்? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எடுத்து கொண்டு போய் அது மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு அந்த ரியாக்ஷன் பார்த்துட்டு தென் யூ கேன் ஆல்வேஸ் பில்ட் இன்க்ரிமெண்டலி. அந்த மைண்ட் செட்டும் நான் பார்த்ததில் அட்லீஸ்ட் நிறைய பேர் ஏன் வந்து அவுட் ஆஃப் 100 ஸ்டார்ட் அப்ஸ் 95 ஃபெயில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த 95 பேர் இதுதான் பண்ணுறாங்க. தே ஆல்வேஸ் ஆப்டிமைஸ் ஃபார் த பர்ஃபெக்ட் அவுட்கம், பட் in the process they lose whatever is good enough for the market. They even lose that plot to take it to the market. That's the problem. And then there are also interlinking of company funds versus personal funds, right? அது இந்த fundraise பண்ணும்போது ஆர் இது லைக் ஒரு ரெகுலர் ஃபண்ட்ரைஸ் நிறைய பேர் வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபண்ட்ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரைமரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரைமரிஸ் ஃபண்ட்ஸ் வந்து கம்பெனிக்கு வரும். செகண்டரிஸ் வந்து இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து தே கேன் கேஷ் அவுட். அதாவது பழைய ஷேர் ஹோல்டர்ஸ் வெளியே போவாங்க, அவங்களுக்கு வந்து மானிட்டரிலி காம்பன்சேஷன் இருக்கும். அண்ட் தென் புது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அதே ஷேர்ஸ் எடுப்பாங்க, விச் மீன்ஸ் கம்பெனி டசன்ட் டைல்யூட். ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய ஃபவுண்டர்ஸ் வந்து தேல் ஸ்டார்ட் கிவிங் அவே தேர் ஸ்டேக். ஓகே, அது வந்து ஒரு அகெயின் இட்ஸ் அ ரெட் ஃப்ளாக் ஃபார் ஃபர்தர் ரவுண்ட்ஸ். என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் ஒரு $10 million ரைஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து $2 million உங்களோட ஷேரை கொடுத்து $2 million யூ பாக்கெட் இட். வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் இட் சென்ஸ் அ ராங் சிக்னல் தட் அடுத்த ரவுண்ட் நடக்காதோன்னு இவருக்கு ஒரு பயம். அதனால் வந்து இவர் $2 million வெளியே எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து மெசேஜ் போகும். ஸோ வென் த நெக்ஸ்ட் ரவுண்ட் இன்வெஸ்டர் கம்ஸ், they will find it as a red flag to invest again in this company. And அந்த மாதிரி ஸ்டக்கான நிறைய ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. அகெயின் அது எதனாலனா, சீட் ரவுண்ட் பண்ணுவாங்க, சீரீஸ் A பண்ணுவாங்க, சீரீஸ் B நடக்கவே நடக்காது. அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தென் they'll end up
டூயிங் அன் எம்என்ஏ ஆர் அதாவது கம்பெனி வைண்ட் டவுன் பண்ணுற மாதிரி ஆகிடும், அந்த மாதிரிலாம் ஆகும். இதுக்கு காரணம் என்னென்னா பர்சனல் ஃபண்ட்ஸ், அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதை வந்து பர்சனலாக எடுத்துப்பாங்க. பர்சனலாக எடுத்துகிட்டு ஓகே கம்பெனிக்கு நம்ம வந்து ஒரு 50 கோடி ரைஸ் பண்ணுறோம், நம்ம வந்து ஏன் ஒரு 10 கோடி நமக்குன்னு ஆக்கிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு டைமிங் இருக்குது, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. Karthik சார் இதுக்கு முன்னாடி லெசன் எடுத்த மாதிரி there are so many articles in which you can actually read about it, how to actually, there is an art to generate separate wealth for founders. அதுக்கு அதில் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஹோல்டிங்கை மேக்ஸிமம் வச்சுக்கோங்க as long as possible. பிகாஸ் ஒரு 5 ரவுண்ட் பண்ணுறீங்க, ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் 10-15% டைல்யூட் பண்ணுறீங்கன்னா ஆஃப்டர் those 5 rounds you become the minority shareholder of the company. The investors together become the majority shareholders. அதில் என்ன ப்ராப்ளம் ஆகும்? இஃப் தி இன்வெஸ்டர்ஸ் திங்க் தட் யூ ஆர் நோ லாங்கர் த ரைட் பர்சன் டு லீட் த கம்பெனி. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கே நடந்திருக்கு, நம்மலாம் யார்? கண்டிப்பாக அது நடக்கும் அட் சம் பாயிண்ட், ரைட்? நீங்கள் லீட் பண்ணுற விதம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருந்தால் இட் இஸ் வெரி ஈஸி டு யூனோ ரீப்ளேஸ் யூ இன் அ கம்பெனி பை யூனோ அ குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ அதுக்கு நம்மளே வந்து பண்ணுற மாதிரி ஆகிடும் அது, இந்த செகண்டரிஸ் பண்ணுறது. அண்ட் நிறைய ஸ்டோரி பார்த்துருப்போம், பாரத் பே அப்புறம் 2-3 கம்பெனிஸ் நிறைய ஸ்டோரி பார்த்துருப்போம், வேர் ஃபவுண்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக ஆப்டிமைஸ் பண்ணிட்டு கம்பெனிக்கு எம்ப்ளாயீஸ்க்கு பே பண்ணாமல் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணாமல் சில விஷயம்லாம் நடந்திருக்கும். அது எல்லாத்துக்கும் காரணம் கிரீடு தான். ஓகே, நம்ம ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி எப்படி வச்சுருக்கோம்னா, என்னோட ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி சொல்கிறேன். எங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னொரு பேங்க்குக்கு சர்வ் பண்ணுது, அந்த பேங்க்குக்கு வந்து ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு எண்ட் கஸ்டமர் இருக்காங்க. ஸோ என்னோட ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி வந்து எனக்கு சோறு போடுறது அந்த எண்ட் கஸ்டமர் அந்த பேங்கோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால, அந்த பேங்க் என்னோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால, அதுக்கப்புறம் ஏன் கம்பெனி, அண்ட் தென் என்னோட டீம் தட் இஸ் ஆக்சுவலி பில்டிங் இட், அண்ட் தென் அந்த டீமுக்கு அப்புறம் வந்து தேர் இஸ் அன் இண்டிவிஜுவல் ஹூ இஸ் ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட், அதுக்கப்புறம் தான் நான். ஸோ என் ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டியில் நான் 6வது. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா த வே மோஸ்ட் பீப்புள் have an outlook is that first நான் தான் பிரம்மா அப்படின்றது. இந்த பிரம்மா ப்ராப்ளம் இன்னொரு இது வேர் எல்லாருக்கும், நீங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சாஃப்ட்வேர் பிஸ்னஸாக இருந்தால் சொல்கிறேன் எஸ்பெஷலி, அவன் தான் பிரம்மான்னு நினைப்பான். எதனால்? டெவலப்பர் என்ன சொல்லுவான், நான் கோடு எழுதுறதுனால தான் உனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது விற்கிறதுக்கு. ப்ராடக்ட் ஆள் என்ன சொல்லுவான், நான் ஐடியா பண்ணி ப்ராடக்ட் நோட்டாக க்ரியேட் பண்ணதுனால தான் நீ கோடு எழுதுறேன்னுவான். ஸோ அதனால் நான் தான் க்ரியேட்டர்னுவான். சேல்ஸ் ஆள் என்ன சொல்லுவான், நான் போய் செல் பண்ணலாம், நீ என்ன கோடு எழுதி என்ன பிரயோஜனம், நான் தான் போய் செல் பண்ணிட்டு வரேன், நான் தான் காசு கொண்டு வருவேன் அப்படின்வான். ஃபினான்ஸ் ஆள் என்ன சொல்லுவான், நீ என்ன சேல் பண்ண என்ன, ஒவ்வொருத்தர்கிட்டே போய் ஒவ்வொரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி காசு எடுக்கிறேன் நான் தான்வான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிரம்மா மைண்ட் செட் இருக்கும். பட் அந்த மைண்ட் செட் வந்து ஃபவுண்டருக்கு மட்டும் இருக்கக்கூடாது. ஓகே, அது எதனாலனா நம்ம வந்து நம்மளால தான் இந்த கம்பெனி ஓடுது, நம்மளால தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டோன்ற மாதிரி தான் தட்ஸ் த பிகினிங் ஆஃப் அவர் டிக்ளைன். ஓகே, பிகாஸ் யூ ஆர் தி சம் ஆஃப் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி. அந்த டீமை எடுத்துட்டோன்னா, அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டோன்னா, ஆர் அந்த கோடு எழுதுறவனை எடுத்துட்டோன்னா, இல்லை அந்த கஸ்டமர் அந்த எண்ட் கஸ்டமர் எடுத்துட்டோன்னா, இல்லை அந்த பார்ட்னர் பேங்க் எடுத்துட்டோன்னா நம்ம ஒன்றுமே கிடையாதுன்ற ரியலைசேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் அது நம்ம டெய்லி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் என் ஒய்ஃப்டையும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிகிட்டே இருப்பேன், என்றைக்காவது ஒரு நாள் திமிரா பேசினா மண்டையில் கொட்டு. ஓகே, எனக்கு திமிரே வேணாம், கர்வமே வேணாம். எதனாலனா தட் வில் பி த ஸ்டார்டிங் ஆஃப் மை டிக்ளைன். அது ஏதாவது ஒரு வயசில் வரதான் போகுது, அது வரக்கூடாதுன்றது வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அது மணின்னு வரும்போது தட் கிரீட் வில் ஆக்சுவலி ஓவர் ஷேடோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஓகே, என்ன ஆகும், ஓகே நம்ம தான் இவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்கோம் கம்பெனிக்காக, இன்னொரு 2 வருஷத்துக்கு நமக்கு ரோட் இது கிளியராக பாத்வே இருக்குது, ரன்வே இருக்குது, நம்ம வந்து குவிக்காக வேறு ஏதாவது பண்ணிக்கலாம், நம்ம ஒரு பென்ஸ் கார் வாங்கலாம், ஒரு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சிவ் இது வாங்கலாம், ஆர் ஆஃபீஸ்லேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகலாம், கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான டிசிஷன். பட் தமிழ்நாடு இது கொஞ்சம் கம்மி, அதனால் இந்த அட்வைஸ் இங்கே தேவையே இல்லை, ஆர் இந்த இது இங்கே அவ்வளோ அவசியம் இல்லை. பட் ஜென்ரலி அதனால வந்து யூஸே கிடையாது. நோ பிஸ்னஸ் இஸ் கோயிங் டு லுக் அட் யுவர் ஆஃபீஸ் ஸ்பேஸ், லுக் அட் வாட் யூ ஹேவ், வாட் யூ வேர், என்ன ஜுவல்ஸ் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் பார்த்தலாம் எந்த பிஸ்னஸும் வந்து ஆக்சுவலாக பெரிய பிஸ்னஸ் ஆனதில்லை. மேபி ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் ஆர் சில இடத்துல வேணால் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னா, பிஸ்னஸ் கான்செப்ட் நல்லா இருந்ததுன்னா, அண்ட் ப்ரைஸிங் கரெக்டாக இருந்ததுன்னா பிஸ்னஸ் வில் ஸ்டில் பி சக்ஸஸ்ஃபுல். அழுக்காக இருக்கும் பிஸ்னஸ். அதனால தான் நான் சொன்னேன், ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், எங்கள் பிஸ்னஸ் வந்து ஒரு போரிங் பிஸ்னஸ். ஓகே, நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சாஃப்ட்வேர்லேயே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் அ வெரி ஸ்மால் காம்பனண்ட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட், பட் வெரி ஸ்மால். இட் டசன்ட் ஜென்ரலி. எத்தனை பேர் M2P கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இதில்
பட் நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் ரேஷன் ஷாப் போய் இது என்ன சொல்லுவாங்க அது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பயோமெட்ரிக் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் எங்கள் வழியாக தான் போகுது. ஆல்மோஸ்ட் 10 கோடி டிரான்சாக்ஷன்ஸ் இந்த மந்த். ஆல் ஓவர் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 6 ஸ்டேட்ஸ் யூசஸ் ஆர் பிளாட்ஃபார்ம். இது வந்து வெறும் பயோமெட்ரிக் பேஸ் பேமெண்ட்ஸ் மட்டும். யூபிஐயில் ஈஸிலி ஒரு 15-20% ஷேர் இருக்கும். கார்ட்ஸில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30% ஷேர்ஸ் இருக்கும், எங்களோட ஷேர் மார்க்கெட் ஷேர் இருக்கும். பட் வி ஆர் நாட் நோன். ஓகே, அண்ட் ஐ எம் அப்சல்யூட்லி ஓகே வித் தட். நம்ம மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் பேங்க் யார் யூஸ் பண்ணுறாங்களோ ஆர் என் கஸ்டமர் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னை நல்லா தெரியும், நான் அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன். என்னோடய மார்க்கெட்டிங் ஸ்பெண்டை வந்து ஐ வுட் ரேதர் டூ 2 more மீட்டிங்ஸ், கேட்ச் அ ஃப்ளைட் அண்ட் கோ தேர் அண்ட் தென் டூ இட். ஃப்ளைட்டுன்னு தான் ஞாபகம் வருது. மோஸ்ட் ஃபவுண்டர்ஸ் நான் பார்த்ததில் பிஸ்னஸ் கிளாஸ் தான் போவாங்க. நாங்கள் வந்து அதை பண்ணுறதே இல்லை. யூஎஸ்ஏ போனாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தேவைனா மட்டும்தான் கம்பெனிலேருந்து புக் பண்ணுற புக்கிங் வந்து எக்கனாமிக் கிளாஸில் தான் இருக்கும். நானோ இல்லை மதுவோ இல்லை முத்துவோ யாராவது வந்து எங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்குது ஏதாவது இருக்குன்னா, சப்போஸ் சீட் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்குன்னா நாங்களாக போய் எங்களோட பர்சனல் காசை போட்டு அப்கிரேட் பண்ணிப்போம். இட்ஸ் நாட் லைக் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு வந்து என்னை பார்த்து மேக்னிஃபைங் கிளாஸை போட்டு பார்த்து இந்த மாதிரி என்னை திட்டலாம் போகிறது கிடையாது. இது வந்து நமக்காக இருக்க வேண்டியது. நான் ஸ்ரீதர் வெம்பு சார் மீட் பண்ணும்போது அவர் சொல்லலை, மற்றவங்க சொன்னாங்க. அவரோட டீமில் நிறைய பேர் வந்து எங்களுக்கு க்ளோஸு. அவங்க சொன்னாங்க அவர் வந்து ஊபரில் தான் போவாராம். இந்த ப்ரீ புக்டு கேப் இருக்குது பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக புக் பண்ணலாம், 4000 5000 ஆகும். ஓகே, என்னப்பா 400 ஆக போகுது, அதுக்கு எதுக்கு 4000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊபரில் தான் ஏர்போர்ட்டில் இறங்கின அப்புறம் ஊபர் புக் பண்ணி தான் போவாராம். ஊபரோ ஓலாவோ புக் பண்ணி தான் போவாராம். அதாவது எனக்கு தெரிஞ்சு $1.7 பில்லியன் ரெவென்யூ கம்பெனி அது. ஓகே, அவர் வந்து அந்த 400 500 முடிக்க வேண்டிய விஷயத்தை 4000 செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிற ஆள். அந்த மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அண்ட் அது திடீர்னு பிகாஸ் த கம்பெனி ஹஸ் பிகம் $1 பில்லியன் ரெவென்யூ கம்பெனி, அது மாறக்கூடாது. அது என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் மெனி பீப்புள் திங்க் தட் பிஸ்னஸ் கிளாஸில் போகிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு தனி பந்தான்னு சொல்லணும் நம்ம தமிழில். பட் அது ஒரு தனி ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இஸ் ஃபைன். இல்லை நீங்கள் போய் அங்கே மீட்டிங், இப்போ யூஎஸ் போகிறீங்க, சண்டே நைட்டு போகிறீங்க, மண்டே மார்னிங் மீட்டிங் இருக்குன்னா இட் மேக் சென்ஸ். உங்களுக்கு டைமே இல்லை ஜெட்லாக் போகிறதுக்கலாம், அப்போ நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் போகலாம், தூங்கிட்டே போகலாம், பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் அங்கே ஒரு 15-20 நாள் இருக்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க டைம் இருக்குன்ற வந்து இட் இஸ் பெட்டர் டு நாட் ஸ்பெண்ட் தட் மணி தேர். அதேமாதிரி யூஎஸில் நாங்கள் போகும்போது என்ன பண்ணுவோம்னா, வில் நாட் ஜென்ரலி டேக் ஊபர் ஆர் ஓலா. இது அங்கே ஊபர் லிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் வந்து கார் ரெண்ட் தான் எடுத்துப்பேன், நானே தான் ஓட்டிப்பேன். ஏன்னா ஒரு கார் ரெண்ட் எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினா கூட $100 மேலே ஆகாது யூஎஸில். இதே நீங்கள் ஊபருக்கு ஒவ்வொரு ரைடுக்கும் மினிமம் $50-60 கொடுப்பீங்க. இது எதுக்குன்னா, இந்த மைண்ட் செட் வந்து அகெயின் நிறைய பேர் கேட்கலாம், இது வந்து நான் பெருமையாலாம் சொல்லலை, ஐம் ஜஸ்ட் யதார்த்தமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்குன்னா, என் சிஎஃப்ஓ ஒன்றும் கேட்க போகிறதில்ல. எனக்கு நான் ஒரு ஃபுல் ட்ரிப் ஒரு 10 நாள் இருந்தால் கூட மிஞ்சி போனால் $10,000 வரப்போகுது பில்லு. பட் ப்ராஃபிட்டபிலிட்டின்னு வரும்போது அந்த $10,000 கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதனால் ஃப்ரூகாலிட்டி தமிழ்நாட்டில் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, நம்ம ரொம்ப சிக்கனம் தான். ஜென்ரலாகவே நம்மலாம் வீட்டிலலாம் கூட வந்து ஓவராலாக வந்து இது பண்ண மாட்டோம். நீங்கள் சும்மா அப்படி பெங்களூரோ இல்லை ஹைதராபாதோ இல்லை கேரளாலலாம் போய் பார்த்திங்கன்னா கூட நிறைய நல்லா வீட்டுக்கு நல்லா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, நல்ல பொருள் இருக்கும், ஆன்டிக் பொருளாக வச்சுருப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் நாட் தட் நமக்கு டேஸ்ட் இல்லைன்னுலாம் கிடையாது, டேஸ்ட் இருக்குது, இருந்தாலும் நம்ம தேவையில்லாத ஃப்ளாம்போயன்ஸ்லாம் நம்ம பண்ண மாட்டோம். அதை வந்து நம்ம கம்பெனியில் கொண்டு வரணும். ஸோ நம்ம ஜென்ரலாக கம்பெனிஸ் ஆர் ப்ராடக்ட், ரைட்? ஸோ நம்மளோட பிலீஃப்ஸ் அண்ட் நம்மளோட ஃப்ருகாலிட்டியை வந்து கம்பெனியில் கொண்டு வந்தோன்னா பாத் டு ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் வெரி ஈஸி. ஸோ தட்ஸ் அனதர் கீ திங். அண்ட் மெயினாக சில ஐட்டம்ஸ் அரௌண்ட் டெட் பற்றி நான் சொன்னேன், ஹவு டு நாட் மிக்ஸ் company's debt versus your debt. I'll just give a couple of examples and then I'll stop, maybe take some questions. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் ஐ திங்க் சம் ஃபார்ம் லேண்ட் இதெல்லாம் அட்டாச் பண்ணி கம்பெனியில் அந்த டைமில் இருக்க வேண்டிய டெட்டு வந்து சர்வீஸ் பண்ணணுன்றதுக்காக they had attached. And then for whatsoever reasons அவங்க அக்வயர் பண்ண வேண்டிய அந்த லார்ஜர் கம்பெனி வந்து they finally in the final stages of the deal some due diligenceல ஏதோ ப்ராப்ளம் ஆகி சம் லீகல் இஷ்யூ ஏதோ இருந்திருக்கு போல இருக்குது. அதனால் வந்து இல்லை, வி கான்ட் அக்வயர் யூ, வில் புல் பேக் த என்ன சொல்லுவாங்க அந்த டேர்ம் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தே ஹேட் நோ ஆப்ஷன், த கம்பெனி ஹேட் டு பி ஷட் டவுன் அண்ட் அவங்க வீட்டிலேருந்து தே ஹேட் டு பி எவிக்டட். பிகாஸ் அது ஜென்ரலாக ப்ராசஸ் ஆஃப்
அட்டாச்சிங் அ ப்ராப்பர்ட்டி வந்து எப்படின்னா அவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டி தூக்கி ஏலத்துக்கு விடுவாங்க, அந்த ப்ராப்பர்ட்டி தூக்கி இல்லை யாராவது ஒரு நல்ல பையர் நல்ல ரேட் வரணும்னு பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இட் வாஸ் ஹார்ட் பிரேக்கிங் ஃபார் மீ பிகாஸ் அவங்கள ஒரு 6 மாதம் முன்னாடி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப என்ன சொல்கிறது வெல் சார்ட் ஆஃப்டர் ரொம்ப இதுவாக பார்த்துட்டு சடன்லி டு லுக் அட் தெம் ஹேவிங் கிரம்பிள்ட், கம்பெனியும் ஆல்மோஸ்ட் ஆன் தி லிக்விடேஷன் ஸ்டேஜ், ஆல்மோஸ்ட் 90% எம்ப்ளாயீஸ் போயிட்டாங்க, கிளைண்ட்ஸ் போயிட்டாங்க, அண்ட் பர்சனலாகவும் அஃபெக்ட் ஆனதை பார்க்கும்போது நான் நினச்சேன் ஏன் வந்து நம்ம இவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் நம்ம கார்த்திகேயன் சார் சொல்லும்போது ஸ்டாப் லாஸ் பற்றி சொல்லியிருந்தார், ஒரு லிமிட் பற்றி சொல்லியிருந்தார்ல, அது ஆக்சுவலாக நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டியது ப்ரைவேட் மார்க்கெட்டில். கம்பெனின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக வி ஷுட் ஹேவ் அ ஸ்டாப் லாஸ் ஃபார் எவ்ரி திங். சும்மா ஒரு 2 மாதம் ட்ரை பண்ணி பார்ப்போம், இது ஒர்க் ஆகலைன்னா வேறு ஏதாவது பண்ணுவோம்னு நினைப்போம், ஆனால் 2 மாதம் அதை பண்ணவே மாட்டோம். என்ன பண்ணுவோம், ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், 95% வந்துட்டோம், இன்னொரு 5%, அந்த 5%க்காக வாட் வாஸ் ஒரிஜினலி 2 months வில் எண்ட் அப் பிகமிங் ஆல்மோஸ்ட் 6 months 7 months. அதில் நிறைய மணி ட்ரெயின் பண்ணிட்டு அண்ட் தென் இட் வில் ஃபைனலி நாட் ஒர்க். ஓகே, ஸோ அதை வந்து அந்த ஸ்டாப் லாஸில் நமக்கு கோஃபவுண்டர்ஸ் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு இங்கே கோஃபவுண்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரில, பட் கோ ஃபார் அ கோஃபவுண்டர், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த குட் காப் பேட் காப் வேலை நடக்கும் கம்பெனிக்குள்ளேயே. ஒருத்தர் ஓகேன்னு சொல்கிறது வந்து இன்னொருத்தர் வந்து குவெஸ்டின் பண்ணுவார். மணி டிசிஷன்ஸில் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்படி ஹாஸ் டு குவெஸ்டின். நம்ம வந்து இப்போ நம்ம ஆன்சரபிளே கிடையாது, நம்ம இஷ்டம் போல் இருக்கலான்ற மாதிரி இருந்தோம்னா அந்த சத்தியமாக நம்ம வந்து டிசிப்ளின்டாக இருக்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்குறது இருக்காங்கன்னு இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மணி ரிலேட்டட் டிசிஷன் தட் யூ கேன் எவர் மேக் இஸ் ஹையர் அ குட் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர். அது நீங்களாக இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் சிஎஃப்ஓவாக ஒருத்தர் ஹையர் பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியலன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ஆடிட்டர் கிட்ட போய்ட்டு, சார் மாதம் என்ன வந்தாலும் நான் எம்ஐஎஸ் அனுப்புகிறேன், எதனா தப்பு பண்ணுறேன் என் மண்டையில் கொட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்களா, திமிரா பேசினேன், ஏதாவது வந்து கர்வமாக இருந்ததுன்னா என் மண்டையில் கொட்டுங்கன்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஹேவ் சம்படி வேர் யூ கேன் கன்ஃபைட் எவ்ரி திங். அது ஜென்ரலாக வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் ஒரு நல்ல ஆடிட்டர், அவங்க வந்து உண்மையிலே குட் ஆடிட்டர் கேன் மேக் ஆர் பிரேக் த கம்பெனி. ஓகே, அவங்க கிட்ட வந்து யூ ஷுட் ஆக்சுவலி டாக்டர் கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஆடிட்டர் கிட்டே முடிஞ்ச வரைக்கும் போயே சொல்லாதீங்க. ஓகே, ஏன்னா எப்படியா இருந்தாலும் அந்த நம்பர்ஸ் வந்து கடைசியில் டேலி பண்ணும்போது இட் இஸ் ஒன்லி பேசிக் அரித்மெட்டிக். எப்படியாவது டேலி ஆகி அவங்க வந்து பிடிச்சிருவாங்க, இல்லை டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடிக்கும். அதுக்கு பதிலாக அவங்ககிட்டே நம்ம எல்லாத்தையும் சொல்லி அட்லீஸ்ட் அந்த அட்வைஸை கரெக்டாக கேட்டுக்கிறது வந்து மச் பெட்டர். ஸோ யா, ஐ மீன் ஐம் நாட் ஷுர். நான் இங்கே வரும்போது சார் மாதிரிலாம், கார்த்திக் சார் மாதிரிலாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வரல. அவரை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு செகண்ட் பார்த்துட்டு அசந்துட்டேன். ப்ராப்பராக ஸ்லைட் ஷோலாம் போட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பயஸையும் காமிச்சு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நான் வந்து ஐ தாட் லைக் கார்த்திக் சார் கிட்டே வாசு கார்த்திகேயன் சார்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் வந்து சார் உங்கள் ஸ்டோரி சொல்லுங்கள், மணி மைண்ட் செட் உங்களை பொறுத்த வரைக்கும் மணி எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள், அது போதும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ தாட் லைக் ஐ ஷேர் மை ஸ்டோரி. அகெயின் அவர் செஷனில் ஆக்டிவாக இருந்துட்டு திரும்ப தூக்கம் வந்துருந்துச்சுன்னா வெரி சாரி. ஸோ I'll pause here. If you have any questions, happy to take. கொஷின்ஸ் யாராவது கேட்குறீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், மைக் கொடுக்குறோம். ஹலோ சார், என் வாழ்க்கை நேரில் பார்த்த மாதிரி இருக்கு நீங்கள் சொல்லும் போது. சரிங்க. ஐ லெஃப்ட் அ பேங்க் ஜாப் அண்ட் ஐ ஃபவுண்டட் அ ஸ்டார்ட் அப். ஸோ நீங்கள் சொல்லும் போது என் வாழ்க்கையை ஒரு ட்ரெயிலர் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, உங்கள்கிட்ட நான் என்ன சொல்ல போகிறேன், ஜஸ்ட் 30 seconds நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். யூ சே மீ வெதர் இட்ஸ் ஆன் அ குட் ட்ராக் ஆர் வாட். வி ஆர் இன்குபேட்டட் வித் a leading incubator in Chennai. Now we are completely bootstrapped. Working capital surplus இருக்கு. இனிஷியலாக 2 months இருந்துச்சு, இப்போ 6 months வரைக்கும் போயிட்டு இருக்கு. சேலரி எடுத்துக்கிறது இல்லை, பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் இதில், கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம், கரண்ட் அக்கௌண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் லிக்விட் ஃபண்ட்ஸுக்கு போயிடும். பட் கூட உட்காரும். ஈக்விட்டி நாங்கள் எதிர்பார்க்கல, 20 மாதிரி பண்ண போகிறோம். ஆர் ஃப்ரூகல் லைக் ஹவ் யூ செட். கம்ஸ் எங்கே வருதுன்னா, நீங்கள் 3 டைரக்டர் ஒத்தப்படையில் இருக்கீங்க, நாங்கள் 2 டைரக்டர் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி
I'm a expansion person, aggressive னு என்கிட்ட இருக்கும். He want to be a very reserved person. So how to deal with the local ties that we get with respect to business expansion? Because I say we are surplus, let's pump more and expand. 3 மொழியில் கோர்ஸ் பண்ணுறோம், 5 மொழிக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு. அவர் 3 மொழியிலே இன்னும் அடிஷ்னலாக பண்ணணும் அப்படின்றாரு, which we have difference of opinion. Conservatism versus aggression. We are 2 years old now. So which path should we? சிங்க பாதையா பூ பாதையா எப்படி போகணும்? Yes, summer question. First of all, congratulations. Not easy to run such a business. 6 months, 8 months surplus னு சொல்றதுன்றது வந்து it is very heartening. Okay. So மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் அது அந்த சர்ப்ளஸ் வந்து இன்னுமே அதிகம் வளரட்டும். ஃபஸ்ட்டு 2 டைரக்டர் இருக்கணும்னு அவசியமே இல்லை, 2 வந்து மினிமம். ஓகேங்களா? நாங்கள் வந்து இன்ஃபேக்ட் 3 பேரை தவிர 4 பேர் ஆக்சுவலாக இனிஷியலாகவே 4 பேர் டேரக்டராக இது பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு. 2வது வந்து நீங்கள் டேரக்டர்ஸ் ஆர் ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு வந்து போர்டு தான் டிட்டர்மைன் பண்ணுதுன்னு இல்லை. யூ கேன் ஆல்வேஸ் டிபேட் அண்ட் ஆக்சுவலி டேக் த ரைட் பெஸ்ட் டெசிஷன் ஃபார் யுவர் கம்பெனி. நீங்கள் எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ட்ரை ஸ்பெசிஃபிக் கோஹார்ட் பேஸ்ட் ஆன் ஸ்டாப் லாஸ். அதாவது நீங்கள் ஒரு 5 மார்க்கெட் புதுசாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றையாவது ட்ரை பண்ணி ப்ரூவ் பண்ணுங்கள். டேட்டா இஸ் எவ்ரி திங் என்றைக்குமே. ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ஒப்பீனியன், அவர் சொல்கிறது வந்து பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஒப்பீனியன், ரைட்? பட் எனி டேட்டா இஸ் கிரேட்டர் தென் ஒப்பீனியன். ஓகே, டேட்டா பொய்யே சொல்லாது, ஏன்னா இட் இஸ் ஒன்லி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ட்ரூத், ரைட்? ஸோ அந்த ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் நீங்கள் பண்ணிட்டீங்க, ஆர் ஒரு எக்ஸ்பேன்ஷன் ட்ரை பண்ணிவிட்டு அது வந்து சப்போஸ் within the cash burn that you expected and within the timeline that you expected நடந்துருச்சுன்ற மாதிரி தான், then it is a good path to be iterative. நம்ம எப்பவுமே அதுதான், அது நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வந்து பர்ஃபெக்டை தேடிட்டு வந்து நம்ம குட்டை விட்டுருவோம். வாட் இஸ் குட்? ட்ரை சம்திங் நியூ. அண்ட் அது எவ்வளோ சின்னதாக பண்ண முடியும், எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுன்றது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அது ஒரு ஆப்ஷன். 2வது வந்து இஃப் யூ நீட் எக்ஸ்ட்ரா டிசிஷன் மேக்கர் இன் தி கம்பெனி வேர் both of you when you are in a conflict, யாராவது ஒருத்தர் டையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்க, go for an independent director. There are so many people in Chennai, I think MMLA நிறைய பேர் இருப்பாங்க. இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து இட் இஸ் ஸோ அண்டர் யூட்டிலைஸ்ட் இன் இந்தியா. யூஎஸில் வெஸ்டர்ன் மார்க்கெட்ஸில் எல்லா இடத்துலையுமே வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாடா சன்ஸ், மஹிந்திரா குரூப், அதானி குரூப் ஆர் பிர்லா குரூப், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக NEDன்னு சொல்லுவாங்க, நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆர் இண்டிபெண்டன்ட் டைரக்டர். இவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா அவங்க தே வில் நாட் பி இன் தி BAU ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி, பட் அவங்க இந்த மாதிரி கீ டிசிஷன்ஸ்க்கு வந்து தே வில் பி ஏபிள் டு கிவ் அ வெரி வேல்யூபிள் இது. அந்த பர்சன் கேன் பி அ ஃபினான்ஷியல் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் உங்களோட டொமைன் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கலாம், SMEயாக இருக்கலாம், தட் இஸ் யுவர் சாய்ஸ். பட் என்னைக்கு 2 கோஃபவுண்டர்ஸாக இருக்கும் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது, கோ ஃபார் அ காமன் பர்சன் ஹூ இஸ் நியூட்ரல் டு போத் ஆஃப் யூ. அது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. நாங்கள் இன்ஃபேக்ட் ஈவன் தோ வி ஆர் லார்ஜ், வி ஸ்டில் லுக் அவுட் ஃபார் போர்ட் அட்வைசர்ஸ் ஹூ ஆர் நியூட்ரல். பிகாஸ் இன்வெஸ்டர்ஸ்னு வந்ததுக்கப்புறமாவும் அவங்களும் குரூப் சேர்ந்துப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா 2 போர்ட் சீட்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் யூ ஃபண்ட் ரைஸ், அதில் 2 இன்வெஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் மைனாரிட்டி ஆகிடுவீங்க, ரைட்? ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஹேவ் அன் ID ஆர் NED கைண்ட் ஆஃப் லைக் ஒரு போர்ட். அது பெட்டர். யா நீங்கள் if you want you can give stake or you can pay basic director sitting fee or something like that. Board meetings once every quarter பண்ணால் போதும். ஸோ அது பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ anyone else? One last question please. 3 years IPO போகிறதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நாங்கள் பில்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து IPOக்கு உண்டான ரெடினஸ். அதாவது கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர், நான் சொன்ன மாதிரி இந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ், NEDs, கம்ப்ளைன்ஸ், ரிஸ்க், இந்த மாதிரி கமிட்டிஸ், வேரியஸ் கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணுவோம். பாஷ் கமிட்டி, என்ன ஒர்க் பிளேஸ், என்ன சொல்லுவாங்க அது, வெல்னஸ் கமிட்டி, இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் ஒரு 3 வருஷம் இப்போலேருந்து. அதுதான் டைம் லைன். தேங்க்யூ. ஆல்ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். திரு பிரபு ரங்கராஜன் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக திரு செந்தில் ரீஜனல் ஹெட் ICICI Prudential AMC அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம்.
Sports, title sponsor Zebo. AMC partner Gold, ICICI Prudential Mutual Fund, Gold sponsor Naturals, Chitra Coffee, Sigma Scanner. Supporting partners GT Bharati, RON Manamas. Print media partner Business Standard, Nanim Vigadan, Dinamalal Labam. Snacking partner Aladi Patian. Gifting partner 3D Selfie and Nirami. Stall partner Equita Small Finance Bank. Smart display partner The Future Wall. Outreach partner Tamil Preneur. Gifting partner Astra View.